ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 2/11/2025 விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஏகாதசி திதி 7:33 வரை, பின் துவாதசி திதி பூரட்டாதி நட்சத்திரம், பத்திரை கரணம், சித்த யோகம், பின் அமிர்த யோகம் கூடிய நாள். சூலம் மேற்கு வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வெள்ளம். சூளமுள்ள திக்கில் சூளமுள்ள நேரத்துக்குள்ளே போனால் தான் பரிகாரம், அதை தாண்டி போனால் பரிகாரம் இல்லை. நம்ம பொதுவாக வார ராசி பலன் பார்க்குறோம். இந்த ராசி பலனில் ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரைக்கும் கிரக சஞ்சார நிலையுடைய அடிப்படையில் பேசுகிறோம். உங்கள் ஜாதகத்தை முழுமையாக பார்க்கணுன்னா 9842236995ங்கிற என்னோடய எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸ், நேம் அனுப்பிட்டு, இதே நம்பர் தான் கூகுள் பே நம்பர், அதில் குறிப்பிட்ட தொகை வரும். அது கேட்டிங்கன்னா சொல்லுவோம். அது போட்டிங்கன்னா நம்ம திசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கலாம். நம்ம பிறப்பு அடிப்படையில் நமக்கு என்ன விதி அமைப்பு இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிறதா ஜோதிடமே ஒழியா இல்லாத மாற்றி அமைக்கிறதல்ல. தெய்வமாகட்டும், ஜோதிடமாகட்டும், எதுவாகட்டும் அதை மாற்றி அமைக்க முடியாது. அதை இருக்கிற நிலையை அறிஞ்சோம்னா அதுக்கேற்ப வாழ பழகிறதுன்னு அர்த்தம். ரோடு எப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லோடு ஏற்றிக்கலாம், வண்டியை ஓட்டிக்கலாம், டைமிங் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். 100லேயே போகணும்னு நினச்சிட்டு போய் அப்புறம் ஒரு இடத்துக்கு 20-30 போகும்போது அந்த டைமிங் மாறும் இல்லைங்களா? அதெல்லாம் முன்கூட்டியே நம்ம கைடு சுற்றுலா போகும்போது தெரிஞ்சுக்கிற மாதிரி சுற்றுலாவாசிகளுக்கான ஒரு கைடு மாதிரி இந்த ஜோதிடர்கள், அந்த ஜோதிடம் அப்படி புரிஞ்சுக்கணும். பொருத்தம் பார்க்குறதும் அதே மாதிரி தான். பொருத்தமே இருந்தாலும் நம்ம கர்மான்னு ஒன்று இருக்கும். நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவ வினைகள், புண்ணிய பலன்கள் இருக்கும். அதுக்கேற்ப பலன் நடக்கும். நிறைய பேருக்கு நல்ல பொருத்தம் இருக்கும், குழந்தை இருக்காது. சில பேருக்கு பொருத்தமே இருக்காது, ஆனால் குழந்தை இருக்கும். அது பாவ புண்ணிய பலன்கள், முன்னோர் செய்த பாவங்கள். முன்னோர் சொத்துக்கள் எப்படி நம்மளுக்கு சேருது? அவங்க செய்த பாவங்கள். இது கேட்டு வாங்கினா அது கேட்காமே வரும். அப்போ என்ன பண்ணணும்னு, அந்த பூர்வீக சொத்தை விற்றுட்டு வேறு பக்கம் போகிறது, வெளியே மாறி இருக்கிறது, இதனால் அந்த சந்ததிகள் பெறலாம். அது மனசு வராது யாருக்கும். அப்போ முழுமையான பலனை அடைய முடியாது. இந்த வாரத்தில் ஆன்மீகமாக சொல்லப்போனால் புதன்கிழமை ஐப்பசி பௌர்ணமி. ஐப்பசி பௌர்ணமி ஒரு விசேஷம் இருக்குது. சித்ரா பௌர்ணமிக்கு இணையாக அதில் உணவுக்குரிய பலன்களை, புண்ணிய பலன்களை பெறக்கூடிய ஒரு நாள். அன்னாபிஷேகம். அன்னம் அப்படிங்கிறது உணவு. இந்த அன்னாபிஷேகத்துக்கு நீங்கள் அரிசி வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய 7 தலைமுறை சந்ததிகள் அன்னப்பஞ்சம் இல்லாமல் வாழும். இந்த அன்னாபிஷேகத்தை கண்ணுற்றாலே உங்களுக்கு 3 தலைமுறை பஞ்சம் இல்லாமல் வாழுன்னு நம்ம முன்னோர்கள் சாஸ்திரத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. ஆக அதுக்கு பச்சரிசி வாங்கி கொடுக்கலாம், அல்லது அந்த நாள் அன்னதானம் பண்ணலாம் ஏழைகளுக்கு. எல்லா நாளுமே அன்னதானம் பண்ணுறது நல்லது. ஐப்பசி பௌர்ணமி அன்னதானத்துக்கு மகிமை அதிகம், புண்ணியங்கள் அதிகம். நீங்கள் இந்த இந்த வங்கியில் இப்போ போட்டிங்கன்னா பணம் உங்களுக்கு 10% வட்டி தருவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, இன்றைக்கி நீங்கள் புண்ணிய டெபாசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னதான டெபாசிட் பண்ணிங்கன்னா அதுக்கான வட்டி சதவீதம் ரொம்ப அதிகம்ங்க அப்படிங்கிற சொல்கிற மாதிரி நான் ஜோதிடத்தில் சொல்கிறது. இது ஆன்மீக நிகழ்வாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அதனால் இன்று, அதாவது இந்த புதன்கிழமை பௌர்ணமி அன்று மாலை அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடக்கும். அதை பார்த்து தரிசனம் பண்ணுறது நல்லது. அதுக்கு தேவையான அரிசி வாங்கி கொடுக்கறது நல்லது. அந்த நாளில் பக்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் அன்னதானம் போன்றது நல்லது. சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி இருக்குது. சங்கடகர சதுர்த்தி வழிபாடு கேது கிரக திசை, ராகு கேது தோஷத்தினுடைய பாதிப்பு, தோல் சம்பந்தமான தொந்தரவுகள், உடம்பில் கட்டி சம்பந்தமானது, நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகள், வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கும். இது எல்லாமே நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா அந்த கேது ஆதிக்கத்தில் மனுஷன் வாழ்ந்தே ஆகணும். அதுபோக எல்லோரும் கேட்குறாங்க, நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, இந்த ராசிக்காரங்க திருப்பதி போகக்கூடாது, இந்த ராசிக்காரங்க தான் போகணும் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாதுங்க. யார் வேணாலும் திருப்பதி போகலாம். அவர் இறைவன், எல்லாருக்கும் அது அருள் பாலிக்கக்கூடிய இடம்தான். ஆனால் அது மட்டுமே அருள் பாலிக்கக்கூடிய இடம் அல்ல, அது தெரிஞ்சுக்குங்க. ஹோட்டல் இருக்குன்னா ஒரு ஹோட்டல் எந்த ஊரில் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டாலும் உங்களுக்கு பசியாகும். அதனால் அங்கே திருப்பதியில் மட்டும் வழிபட்டால் மட்டும்தான் நமக்கு அந்த பலன் நினச்சிட்டு 6 மாதத்துக்கு முன்னே புக் பண்ணிடலாம். இனிமேல் போகாதீங்க யாருமே.
சாமி பார்க்குறக்கு 6 மாதத்துக்கு முன்னே புக் பண்ணி போகக்கூடாது. நமக்கு திசா புத்தி அந்தரம் வரும்போது அதற்குரிய எண்ணங்கள் தோன்றும். எல்லா காலத்துலேயுமே கோயிலுக்கு போக முடியாது. ஒரு எண்ணம் தோணுச்சுன்னா அந்த தோணுதுலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் போனால் அது வெறும் சுற்றுலா தான், பலன் இல்லை. அப்போ நீங்கள் 6 மாதத்துக்கு அப்புறம் புக் பண்ணி நீங்கள் போகும்போது அந்த பலன் உங்களுக்கு கிடைக்காது. பசி இருக்கும்போது சாப்பிட்டா தானே நமக்கு உடம்புக்கு நல்லது. பசி போனதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டா என்ன பிரயோஜனம் இருக்குது? ஜீரணமாகாது. அதனால் எந்த கோயில் ஆகட்டும், இந்த அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு போகிற கோயிலுக்கு போகாதீங்க. மனுஷங்கிட்ட நமக்கு அவசியம்னா அதிகாரிகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிறது வேறு. கோயிலுக்கு போகிறக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மட்டும் இனிமேல் போகாதீங்க. அதனால் உடனே என்ன பண்ணணும்னா, திருப்பதி போன்ற கோவில்களிலே வர வர பக்தர்களை அனுமதிச்சுட்டு இருக்கணும். அப்படி தான் கூட்டம் வரும். அளவுக்கு அதிகமெல்லாம் கிடையாது. அவங்க வந்து அலங்காரத்துக்கு மற்றதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க நிறுத்தி வச்சு 2 நாள் 3 நாள்லாம் அடைச்சி வச்சு ஆடுகளை மாடுகளை பட்டியல் அடித்த மாதிரி அனுப்புறது அது சரியல்ல. அதனால் பலன் இல்லைன்னு பக்தர்கள் நிறைய பேர் எங்கிட்ட சொல்கிறாங்க. நானும் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா போகும்போது எந்த கோயில் உடனே போனோன்னே கும்பிட்றதுக்கான கடைசிக்கு ஒரு ½ டேயாவது கூட்டம் இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ணி கும்பிட்றது தப்பில்லை. அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. 6 மாதம் அப்பாயின்மெண்ட் வாங்கி எந்த கோயிலுக்கும் போகாதீங்கன்னு சொல்கிறேன். ஆக திருப்பதி எல்லாரும் போகலாம், ஆனால் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு யாரும் போகாதீங்க. உடனே கும்பிட்ற மாதிரி இல்லாட்டி கூட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அதுக்கான டிக்கெட் வந்து கொஞ்சம் அவசரமாக போகிறவங்களுக்கு ஒரு 100 ரூபா டிக்கெட் போடலாம், அது தப்பில்லை. அது பிஸ்னஸாக பண்ணிட்டாங்க, அந்த கோயிலை கார்ப்பரேட்டாக ஆக்கிட்டாங்க. அதனால் அந்த மாதிரி கோயிலுக்கு எங்கேயும் போகாதீங்க. சாமி எல்லா இடத்துலையுமே அந்த இது இருக்கும். இந்த டவர் எங்கே வச்சுருக்காங்களோ அங்கெல்லாம் சிக்னல் கிடைக்கும். அதனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நின்னா சிக்னல் கிடைக்கும்னா அங்கேயே கூட்டம் கொண்டு என்ன ஆகும்? அதனால் இறைவன் உலகம் முழுவதும் அவருடைய ஆற்றல் நிறைஞ்சிருக்கு. கோயில் கொண்டிருக்கக்கூடிய இடத்துல வெளிப்படும். ஆனால் இந்த கோயிலில் தான் வெளிப்படும்ட்டு இல்லை, எல்லா கோயிலும் வெளிப்படும். ஒரு கோயிலுக்கு சிறப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அந்த சிறப்பை வியாபாரமாக்குற இடத்துக்கு நீங்கள் போகாதீங்கன்னு சொல்கிறேன். ஆக காலையில் போனால் சாயந்தரத்துக்குள்ளேயாவது கும்பிடணும். அந்த கோயிலுக்கு போங்க. 6 மாதம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இனிமேல் திருப்பதி யாருமே போகாதீங்க. கிரக நிலைகளில் பார்க்கும்போது சூரியன் வந்து துலாநேசம், சந்திரன் மீன சமம், செவ்வாய் விருச்சிக ஆட்சி, புதன் விருச்சிக சமம், குரு வந்து கடகத்தில் உச்சம், சுக்கிரன் துலா ஆட்சி, சனி மீன சமம் வக்ரம் 28-11 வரைக்கும் இருக்குது. ராகு வந்து கும்ப பகை, கேது சிம்ம பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் வந்து சந்திரன் அஷ்டமத்துக்கு யாருக்கெல்லாம் வரும்னா, சிம்மம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் 12 மணி வரைக்கும் இருக்கும். கன்னிராசிக்கு செவ்வாய் 12 மணிக்கு மேலே, புதன் வியாழன் 12 மணி வரைக்கும் இருக்கும். வியாழன் 12 மணிக்கு மேலே வெள்ளி சனி, துலாத்துக்கு சந்திராஷ்டிரம் இருக்கும். இந்த சந்திராஷ்டிரம தினங்களில் நீங்கள் எங்காவது ஒரு போயிட்டு வர்றது, முக்கிய முடிவுகள் எடுக்கிறது கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். பதறிய காரியம் சிதறும். இது கொஞ்சம் அஷ்டம சந்திரன் பதறும். அப்போ நம்ம யோசித்து முடிவெடுத்தால் சிதறாது. அவ்வளோதான் விஷயம். நான் சொல்கிறேன், எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்ல, கவனமாக பண்ணுங்கள். வண்டி ஓட்ட வேண்டாம்னு சொல்ல, இந்த டைமில் சந்திராஷ்டிரமத்தில் கவனமாக ஓட்டுங்க. சந்திராஷ்டிரமத்து மட்டும் இல்லைங்க, எல்லா நாளும் சந்திராஷ்டிரம் மாதிரி தான் மக்கள் எல்லாம் இன்றைக்கி இயங்குறாங்க. ஒரு மனநிலையே சரியில்லாமல் இருக்காங்க நிறைய பேர். எல்லாம் பணநிலையினால் ஏற்படுற மனநிலை தான் எல்லாம் காரணம். பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை, அதை தெரிஞ்சுக்குங்க. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தங்கம் கடுமையாக விலை ஏறிச்சு. நான் கூட சொல்லியிருந்தேன், அதிசார பயிற்சிக்கு அப்புறம் தங்கம் விலை இறங்குன்னு. அதே மாதிரி தான் 18ஆம் தேதியிலேருந்து நடந்துகிட்ருக்கு. அது போன வாரமே சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல வந்து சின்ன வயசுலாம் இருக்கும்போதெல்லாம் எங்கள் ஊரில் தெரிஞ்சவங்க உறவுகளில் தங்கம் வாங்கினேன்னு சொல்ல மாட்டாங்க, நகை வாங்கினேன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நகை தான் முக்கியம். ஒரு பொண்ணுக்கு நகை போட்டால் அழகு அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி படித்த பொண்ணுங்க எல்லாமே நகையை விரும்புறது இல்லை. அப்புறம் சார் தங்கம் விலை ஏறுது அப்படின்னா, தங்கத்தை முதலீடாக்கிட்டாங்க. நிறைய ஜுவல்லர்ஸ்காரங்க கூட நான் பேசினேன், அதோட செய்திகளையும் படித்தேன். சொல்கிறாங்க, பாரா காயினாக தான் விற்றுருக்குங்க இந்த 3 மாதமாக, அதிகமாக நகைகளாக விற்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இப்போ வாங்குறவங்க முதலீடாக பார்க்குறாங்க, தேவையில்லைன்னா அதை கொடுத்துக்கலாம். அதாவது 1 லட்ச ரூபா பணம், இப்போ 500 ரூபா நோட்டுன்னா வந்து உங்களுக்கு
200 தாள்களை எண்ணிட்டு இருக்கணும். தங்கம்னா ஒரு காயின் எடுத்து வச்சா வேலை முடிஞ்சது. ஈஸி, கொண்டு போகிறக்கெல்லாம் ஈஸி, அதை பாதுகாக்கிறது ஈஸி பணத்தை விட. பணம் கூட அந்த பேப்பரை வந்து மங்கும், தங்கம் அப்படியே இருக்கும், மங்காது. அப்போ அந்த வகையில் தங்கம் வந்து பணமாக மாறுது, முதலீடாக மாறுது. ஆனால் பணம் வச்சுருந்தோம்னா பணம் அதிகரிக்காது, தங்கத்தினுடைய விலை கொஞ்சமாக பெருசாக லாஸ்ட் டைம் 4-5 மாதம் வந்த மாதிரிலாம் என்றைக்குமே அதிகரிக்காது, தெரிஞ்சுக்குங்க. ஏறும் இறங்கும் இப்படி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஏறும். ஒரு 2 வருஷத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் ஏறியிருந்தால் கரெக்டு. ஒரு 20 வருஷத்தில் ஒரு 50,000 ஏறலாம், அது கரெக்டு. அப்படித்தான் கடந்த காலங்களில் வந்துச்சு. அந்த மாதிரி தான் இனிமேல் வரும். இந்த அதிசாரம் மாதிரி, மிதுன அதிசாரம் மாதிரி எப்பவுமே விலை ஏறாது, அது நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆனால் இப்போ ஏறும் இறங்கும், ஆனால் கொஞ்சம் இறங்கலாம். இறங்குங்கிற அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் இறங்கும். ஏன்னா டிசம்பர் 6 வரைக்கும் இறங்கிட்டே தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஏறும். ஆனால் கடந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் மாதிரி வரவே வராது, அது தெரிஞ்சுக்குங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து தங்கத்தை ஆபரணமாக பார்க்கல, முதலீடாக பார்க்குறாங்க. அதனால் காயின் பாராஜ் தான் வாங்குறாங்களே ஒழிய நகையாக வாங்குறது இல்லைங்கிறது புரிஞ்சுக்குங்க. அது நகையாக போட்டு போகிறதுல நிறைய ரிஸ்க்கு இருக்குதுன்னு அவங்க புரிஞ்சுட்டாங்க படித்தவங்க. அந்த காலத்தில் வீட்லேயே இருந்தாங்க, இன்றைக்கெல்லாம் வெளியே சுற்றுறாங்க. அதனால் அதிகமாக நகைகள் யாரும் போடுறதில்லை. அப்போ பாருங்கள் எப்படி கலாச்சாரம் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஆனால் இது ஒரு வகையில் ஆரோக்கியமான கலாச்சாரம் தான். வாங்குங்க, பணம் இருக்கிறவங்க வாங்கி வைங்க, கடன் வாங்கி வாங்காதீங்க விலை ஏறும்னு சொல்லி. கண்டிப்பாக அந்த விலை எப்பவும் ஏறாது. முதலீடாக வச்சு சம்பாதிக்கிறது சேமித்து வைங்க. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் அதை சேமிக்கவும் பயன்படுத்தினாங்க. ஏன்னா கஸ்டமர் காலத்தில் அது கொஞ்சம் அடமானம் வச்சு அந்த செலவு பண்ணிவிட்டு அப்புறம் கடன் கட்டி எடுத்துக்குவாங்க. சொத்துக்களை கொண்டு போய் திடீர்னு அடமானம் வைக்க முடியாது, எல்லாராலையும் சொத்து வாங்க முடியாது. அதனால் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம இந்த ராசி பலனோட பொது விஷயங்களும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்கிற அடிப்படையில் நான் சொல்லியிருக்கேன். அதுவும் ஜோதிட ரீதியாக அந்த கிரகத்தினுடைய குருவுடைய அனுகூலத்தில் தான். அப்போ கிரகப்படி தான் எல்லாம் நடக்குதுங்கிறது இது மூலமாக தெரியுது, நம்ம தனி மனித வாழ்க்கையிலும் உலக லெவல்லையும். இனி இந்த வார ராசி பலன்களை நம்ம வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல வந்து மேச ராசிக்கான பலன். அசுவனி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்குது, ஆனால் ஆட்சியாக இருக்குது. சரி, 8 வலுத்தா நல்லதில்லைன்னு சொல்லுவாங்கல்ல, 8 கெட்டு போகிறது தானே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, ஆனால் அவர் ராசி அதிபதியாகவும் இருக்கார், அது கவனிங்க. இப்போ ராசி அதிபதி வலுக்கிறது நல்லது. அப்போ 8 வலுக்கும்போது ஈக்குவலான பவர் ஆயிரும், அவ்வளோதான். காய்ச்சல் வரும், சரியாயிருங்கிற மாதிரி தான். லாபம் வரும், இல்லை செலவு வரும், வரவும் வருங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். சமமாக இருக்கும், பெருசாக மிச்சமாகாது, ஆனால் அந்த காரியம் நடக்கும், அப்படி போகும். பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குருவோட பார்வை இருக்கிறனால பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். புதுசாக இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, சுப நிகழ்வு பண்ணுவீங்க. ஆனால் வீடு கட்டும்போது மட்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னோடய அனுபவத்தில். ராகுல சனி புத்தி, சனியில் ராகு புத்தி, ராகுல சூரியன் புத்தி, சூரியனில் ராகு புத்தி, சூரியனில் சனி புத்தி, கேதுல சனி புத்தி, கேதுல ராகு புத்தி, இது போன்ற காலங்களில் நீங்கள் வந்து சுபகாரியம் எடுக்கக்கூடாது. கட்டின வீடு, ராகு கேது சம்மந்தப்படும் போது கட்டின வீடு வாங்கலாம், வீடு ரெனோவேஷன் பண்ணலாம். ஏன்னா இப்போ 7.5 சனி 2வது சுற்றாந்துன்னா உங்களுக்கு சுப செலவு இருக்குது, குழந்தைகள் இருந்தால் கல்யாணம் இருக்குது, வீடு ஆல்ட்ரேஷன் இருக்குது, இல்லை புதுசாக வீடு வாங்குற இருக்குது. அதுக்காக கடன் வாங்கிக்காதீங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் 15 கோடி கடன் ஆயிடுச்சு, ஆனால் சொத்து விற்று 10 கோடி தான், நான் 5 கோடி என்ன பண்ணுவோன்னு தெரியலன்னு. ஏங்க அவ்வளோ போக வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? அப்படி தான் நம்ம கேள்வி. ஜோதிட ரீதியாக சரியில்லைன்னு சொன்னீங்க, கரெக்டாக இருக்குன்னா இருந்தாலும் நல்லா இருந்தபோது நம்ம மிச்சம் பண்ணியிருக்கணும். எல்லாமே கடன் வாங்கி பண்ணால் அப்புறம் நேரம் சரியில்லாத போது எல்லாமே போயிடும். நேரம் நல்லா இருந்தாலே போயிடும். எங்கள் 100% கடன் கிடைக்குதுன்னு ஒன்று வாங்கி யாராவது பண்ணுவாங்களா? எங்கள் ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு கார் எடுக்கிறீங்க, 50 லட்சம் கடன் வாங்கலாமா? 2 கோடிக்கு வீடு வாங்குறீங்க, 2 கோடி கடன் வாங்கலாமா? எப்படிங்க கட்ட முடியும்? அந்த காலத்தில் அப்படி இல்லை. கடன் வாங்கினாலும் 25% வாங்குவாங்க. 100 ரூபாய்க்கு 25 ரூபா வாங்குவாங்க. ஆனால் 75 வாங்கக்கூடாது. ஆனால் நல்ல நேரம் இருக்கும்போது அது அப்படியே ஜமாளிக்குங்க. ஆனால் சரியில்லாத நேரம் வரும்போது அப்புறம் ஒன்று, நாங்கள்லாம் அது வச்சுருந்தோம், இது வச்சுருந்தோம், பங்களாவில் குடியிருந்தோம் அப்படின்னு பேசுகிறதுல நம்ம மில்லு வச்சுருந்தோம் அப்படின்னா பெருமை தான். ஆனால் நம்ம வாழ்க்கையை நாம் வாழணுங்க. உலக பெருமை பேசுகிறதுனால என்ன இருக்குது? அதனால் நீங்கள் இப்போது விரை சனி விரை செலவில் கொடுக்கும், எதையும் அளவாக பண்ணுங்கள். வீடு கட்டுறீங்க, ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு வர்றீங்க, பெருசாக கட்டிடுங்க, அவங்கள விட பெருசாக கட்டணும். ஒருத்தவங்க சொன்னாங்க, என் பொண்ணுங்க அவங்க பெரியப்பா பொண்ணு கொடுத்துருக்குற இடத்த விட பெரிய இடத்துக்கு தான் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க, அதனால தாங்க நாங்கள் அந்த மாதிரி மாப்பிள்ளையே பார்த்துட்டுருக்குறோங்க. என்னங்க, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஒரு நல்ல குணமுள்ள ஒரு வரன் வேணும்,
நல்லா வாழணும், அடிப்படை வசதி வேணும். ஒரு வீடும் கூட படிப்பும் கூட பண்ணிக்க முடியாத ஒரு வரனுக்கு கொடுக்க வேண்டாங்க. அவங்க ரொம்ப சோம்பேறி, அதுக்கு பேர். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி போய் சேராங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப டூ மச். இந்த மாதிரி போகக்கூடாது. ஆனால் கிரகநிலை பார்க்குறது இல்லை. பெரிய அளவுக்கு வசதி இருந்தவங்க ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க, ஒன்றும் இல்லாத இருந்தவங்க பெரிய அளவுக்கு ஆகிட்டாங்க. நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். இப்போ உங்களுக்கு அந்த தராதரம் இருக்கா, அது அப்போதைக்கு அது பார்த்தா போதும். அதுக்காக ரொம்ப ஹையாக சிந்திக்கக்கூடாது. குவாலிட்டிங்கிறது என்னென்னா, நம்ம பேச்சு குவாலிட்டி ஃபஸ்ட்டு பார்க்கணும். குணத்தோட குவாலிட்டி. யாராவது ஏமாத்துறாங்களா, பொய் பேசுகிறாங்களா, அது கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொருத்தர் மறைப்பாங்க சில விஷயத்தை, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். வெளிப்படையாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்சா அது ஏற்றத்தாழ்வுள்ள பிரச்சனை இல்லை. அப்போது இதெல்லாம் தெரிஞ்சுதோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கடன் அதிகமாக வாங்கிறாதீங்க. மேச ராசிக்கு சொல்கிறேன், எச்சா சம்பாதிக்கிறத விட இருக்கிறது போகாமல் இருக்கிறதுன்னு வழியாக அதை பார்த்துக்குங்க. ஆனால் சொத்து முதலீடுகள், இந்த ரெனோவேஷன் பண்ணுறது, அசையா சொத்து சேமிப்பு இருந்தால் வாங்குறது, இப்படி போய்க்கிறது நல்லது. தொழிலில் பெரிய ப்ராஃபிட் வராது. முதல்ல இருந்ததுக்கு இந்த ஒரு வருஷமாகவே கொஞ்சம், இந்த 6 மாதமாக கொஞ்சம் இன்னும் ஸ்லோவாகிருக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஒத்துக்குங்க. வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு விநாயகர். அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுடைய போக்கு பலம் பெற்றிருக்கு. ஆனால் 6ல் பலம் பெற்றிருக்கு. ஆனால் ராசியாதிபதியும் கூட அவர். ராசியாதிபதி பலம் பெறும்போது, 6ல் பலம் பெறும்போது கடன் வாங்க தூண்டும், பெரிய கடன் வாங்க தூண்டும், அழகை மிகைப்படுத்த தூண்டும். அதாவது ஒரு அளவுக்கு அழகு இருக்குன்னா, இப்போ கோயம்புத்தூரில் ஃபேஷியல், கோயம்புத்தூர்காரன்னு வைங்க, கோயம்புத்தூரில் ஃபேஷியல் பண்ணலாம். அன்னூர்னா அன்னூரில் பண்ணிகிட்ருப்பாங்க. கொஞ்சம் வசதி வந்தால் 11 சனி கொஞ்சம் வசதி வந்துடும், கோயம்புத்தூர் போகலாங்க. அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுக்குங்க, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணால் டக்குன்னு சென்னை போனோம்னா சூப்பர், மும்பை போனால் இன்னும் சூப்பருங்க, இதெல்லாம் விட லண்டனில் நல்ல சிகிச்சை இருக்குது, போகலாங்க. சொத்து கோயம்புத்தூரில் இப்போ விலை அதிகரிச்சிருச்சு. ஒரு ஏக்கரம் விற்று இருந்தது 10 கோடி போகும். எதுக்குங்க பேரம்பேத்திக்கே அத்தனையும் வச்சுட்டு போகிறது, வாங்க அங்கே லண்டன் போய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி பென்ஸ், BMW அந்த மாதிரி கார்கள் கோயம்புத்தூரில் அதிகமாக விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மும்பை மாதிரி, சென்னை மாதிரி. அந்த மாதிரிலாம் இன்றைக்கி கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்காங்க. பண்ணுங்க, வேண்டான்னு சொல்ல. ஆனால் சில பேருக்கு அது ஒவ்வாமையினால் முகம் பலவீனமாகிறதும் உண்டு. ஆனாலும் இந்த சுக்கிரன் நிறுவனம் ஒரு நடிகை மாதிரி காட்டிக்க வைக்கும், ஒரு நடிகர் மாதிரி காட்டிக்க வைக்கும். இன்ஸ்டாவிலலாம் நீங்கள் நிறைய போஸ்ட் போடுவீங்க, வெளிநாடு சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கு முயற்சி எடுப்பீங்க, எல்லாமே பண்ணுங்கள். எல்லாமே ஒரு எல்லைக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ தோல் சிகிச்சைனா லேசாக பண்ணலாம், சுத்தமாக ஃபஸ்ட் லேயர் எடுத்துடலாங்க அப்படின்னா நல்லா சிகப்பாத்த தெரியும், உடம்பே புண்ணு தாங்க. காயமே இது பொய்யடா, காற்றடித்த பையடான். புண்ணு ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க, ஒரு சின்ன காயமானா, நான் உடம்பே பூரா புண்ணு தான். புண்ணான உடம்புல தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இது பொண்ணான உடம்பு இல்லை, புண்ணான உடம்பு. ஆனால் அது எல்லாமே ஒரு லெவலுக்கு தான் இருக்குது. ரொம்ப எதையும் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, அது அதனுடைய தன்மை இழந்துடும். அதனால் நம்ம தன்மை இழக்காமல் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு காகத்தை மயிலாக மாற்ற முயற்சிக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம யாரோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் எல்லாருமே மதிப்பு மிக்கவங்க தான். காகம் மதிப்பு மிக்கது தான், மயிலும் மதிப்பு மிக்கது தான். எங்கள் இறந்தவங்க வீட்டில் மயிலுக்காக சாப்பாடு வைக்கிறாங்க, காகத்துக்கு. அப்போது எவ்வளோ பெரியவங்க இருந்தாலும், எவ்வளோ மதிப்பு மிக்கவங்க இருந்தாலும், பெரிய பதவியில் இருந்தவங்க இருந்தாலும் அவங்க காகத்து மூலமாக வராங்க, அதுக்கு தான் வைக்கிறோம். அப்போ அது கூட பெரிய சொத்து தாங்க இந்த பூமியில். அது கூட அரிது தானுங்க, அது அரிய பறவை தானுங்க, அது மதிக்கத்தக்க பறவை தாங்க. நம்ம முன்னோர்களே அதில் வர்றாங்கன்னா அது சாதாரண பறவை இல்லைங்க. இப்படி ஒவ்வொரு விஷயம் உலகத்தில், நம்ம நிறம், நம்ம உயரம், நம்ம முகம், எல்லாமே அது அவசியமானது இந்த பூமியில். எதுவுமே கெட்டது கிடையாது, எல்லாமே நல்லது தான், அப்படி எடுத்துக்கணும். அப்போது அவங்க மாதிரி நாம் இருக்கணும், இவங்க மாதிரி இருக்கணும்னு நம்ம மாறக்கூடாது. ஆக பணம் வரும், மெஷின் வாங்கலாம், புது கார் மாற்றலாம், புது வீடு கட்டலாம், கல்யாணம் நடத்தலாம், குழந்தை கிடைக்கும், எல்லாமே பண்ண முடியும். இப்போ கடன் எவ்வளோ வேணால் கிடைக்கும், 11 சனி. ஆனால் அதே சமயம் இந்த சமயம் மிச்சமும் பண்ணலாம். கொஞ்சம் சேமித்தா அப்புறம் அடுத்தது 12க்கு சனி போகும், 1க்கு போகும், 2ஆம் இடத்துக்கு போகும், 3 வீடுகளில் 7.5 சனியாக மாறும். அப்போ அந்த சிரமத்தை நான் முன்கூட்டியே சொல்கிறேன், ஜமாளிச்சுங்க. அதுக்கு இதை முன்கூட்டியே சொல்லணும், அதுதான் ஜோதிடம். கைடு அப்படி தான் சொல்லணும்.
ஆக இந்த வாரத்தில் சிறப்புக்குரிய சந்தர்ப்பங்கள் அதிகம் இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருந்து மிச்சம் பண்ணி சேமிப்பு, அதுக்காக சிக்கனம்னா கஞ்சத்தனமாக இருக்க வேண்டாம், வாழுங்க. கொஞ்சம் ஓவராக போகாமல் ஆடம்பரமாக போகாமல் இருந்து மிச்சம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. காரிய வெற்றிக்குரிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு நவகிரகங்கள். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன் 6ஆம் இடத்தில் இருக்கார். 6ல் புதன் எதிரி நாசம்னு இருக்கு. எதிரி நாசம்னா எதிரி செத்து போகட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அதெல்லாம் பாவங்க. நீங்கள் முருகனை பாருங்கள், கடைசியில் அந்த சூரனை வதம் பண்ணி மயிலாக்குவார், சேவலாக்கிடுவார், தன்னுடைய வச்சுக்குவார். ஏன் அப்படின்னா அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுரத்தன்மையை அழித்தாரே ஒழிய அந்த மனிதனை அழிக்கவில்லை என்பது தான் அதனுடைய பொருள். நீங்கள் எம்ஜிஆருடைய திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அசோகன் நம்பியாரெல்லாம் வில்லனாக வருவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க மன்னிச்சிடுவார் அவங்கள. இப்போது படங்கள் மாதிரி எல்லாம் வெட்டு குத்து எல்லாத்தையும் முடிச்சு தள்ளிட்டு நான் தான் கெட்டிக்காரனெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த மனித நேயம் இருந்தது அவர்கிட்ட, எம்ஜிஆர்கிட்ட. அந்த மாதிரி முருகனுடைய அம்சம், அந்த அனுகூலம், அந்த அமைப்பு, முருகனுடைய பக்தர் அவர். அந்த வகையில் அவர் போனார். அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்னா, 6ல் புதன் எதிரி நாசங்கிறாரு, அவன் தொலைஞ்சான் அப்படி இல்லை. ஆனால் அவன் மனுஷன் நிலை இல்லை யாரும். ஆனால் ஆணவம் அக்கிரம செயல்கள் அதிகரிக்கிறவங்க அது தானாகவே பாதிக்கப்படுவாங்க. ஆனால் உங்களுக்கு யாராவது எதிர்ப்புகள் தெரிவிச்சிருந்தா அவங்களுக்கு யார் எதிரினா, நீங்கள் ஒருத்தவங்களை பார்த்து உங்களுக்கு எந்த கெடுதலுமே செய்யாமல் உங்களுக்கு நல்லது செய்கிறவங்களை கூட நீங்கள் சில சமயம் எதிரியாக நினச்சிருக்கலாம். அவங்க போயிடுவாங்களா சார்? அதெல்லாம் பாவம் சேர்ந்துடும். அப்படி நினச்சாலே பாவம் சேர்ந்துடும். அப்படி நினைக்கக்கூடாது. அப்படி பார்த்தா அவங்க உங்களை நினச்சா நீங்கள் என்ன ஆவீங்க? அப்படி நினைக்கணும். அந்த வகையில் உங்களுக்கு எதிர்ப்புகள் குறையும். இப்போ உங்களை எதிர்த்து உங்களுக்கு பதவி இருக்குது, வேணும்னா ஒருத்தர் சதி பண்ணி பிடுங்கிட்டாருன்னா அவர் பாதிக்கப்படுவார். எப்படி பாதிக்கப்படுவார்னா அவருடைய பதவி போயிடும். அதனால் உங்களுக்கு நன்மை நடக்கலாம். அப்படி இப்போ சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள், குழந்தை பாக்கியம், வெளியூர் பிரயாணங்கள், செய்தொழில் லாபம், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், வெளியூர் படிப்பு, வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு போகிறது, புத்தி விருத்தி ஆகிறது, அறிவு விருத்தி ஆகிறது. எழுத்தாளர்களுக்கு எந்த ஒரு துறையிலுமே அந்த க்ரியேட்டிவிட்டி இருக்குது, அது வெளிப்படுறது, புதுசாக ஒன்று உருவாக்குறது, இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் உண்டாகும். ஆன்மீக நாட்டம், தோஷங்கள் அகல்றது, அதுக்கான கோவில்களுக்கு போகிறது, இப்படி இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு தன்வந்திரி. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சந்திரன். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கில் சனி வக்ரம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகம் இல்லை. ஒரு ஃபோனே வச்சுருந்தீங்கனாலும் டக்குன்னு கைவிட்டு விழுந்து உடையிற மாதிரி, ஒரு பதவியாக இருந்தாலும் அதை துச்சமாக மதிக்கிறது மாதிரி, பதவியை உங்களுக்கு அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து கூட நீக்கிட்டாங்கன்னு ஒருத்தர் சொல்கிற மாதிரி, நீங்கள் பெரிய தலைவராக இருந்திருக்கலாம், இப்போ தலைவராக இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இப்போ தலைவர் கொடுக்கலிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். கட்சியை விட்டு நான் போயிடறேன்ப்பா அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி எண்ணங்கள் கொடுக்கும், எதிர்ப்புகள் வலுக்கும், உடல் ஆரோக்கியத்தில் சிறு தொந்தரவு கொடுக்கும். இது இந்த மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் அந்த வக்ரத்தில் இருக்குது. ஆக சனி பெயர்ச்சியானது நல்லதுன்னா, வக்ரமாகிறது முதல்ல இருந்த பாதிப்பை விட கொஞ்சம் கூடுதலான பாதிப்பை கொடுக்க பார்க்க. அப்போ அந்த வக்ர நிலை மாறினதுக்கப்புறம் சரியாகும். அப்போ இந்த மாதம் முழுக்க கவனமாக இருக்கணும்னு சொல்ல வரோம். அதுலேயும் இந்த வாரத்துலேயும் அந்த நிலை தான் இருக்குன்னாலும் சந்திரன் போகிற பாதை பரவாயில்லைங்கிறதுனால அதை சமாளிச்சுக்குவீங்க. வெளியூர் பிரயாணம் இருக்கும், புதிய முயற்சி இருக்கும், கொஞ்சம் கடுமையான உழைப்பு தேவைப்படும், கல்வியில் கூடுதல் முயற்சி தேவைப்படும். இப்போ நீங்கள் வெளிநாடு போகிற முயற்சி பண்ணுறீங்கன்னா கூட ஒரு எக்ஸாம் எழுதுனா கொஞ்சம் ரிசல்ட்டு சாதகமாக இல்லை, இன்னொரு எக்ஸாம் எழுதணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஒரு நீட் எழுதுனா கூட அடுத்த நீட்டில் இன்னும் கொஞ்சம் மார்க் வருங்க, அதனால் திரும்ப படிக்கிறேங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா அது கொஞ்சம் தாமதப்படலாம். ஒரு சார் பணம் கொடுத்துட்டேங்க, நான் கரையத்துக்கு வர மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதம் 28ஆம் தேதிக்கு மேலே வருவாங்க.
இந்த மாதிரி சிலது இந்த சனி வக்ரத்தினால உங்களுக்கு கொஞ்சம் கடினம் இருக்கும். ஆனால் இந்த வாரம் அந்த புரிஞ்சுக்குவீங்க. நான் சொல்கிறது மாறாது. அந்த கிரக நிலை மாறினா தான் மாறும். இருட்டு காலையில் தான் வெடியும். அப்போது அது வரைக்கும் சாமி கும்பிடுறது, இந்த அறிவுரை கேட்குறதுல என்ன பலன், அது புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு. சரி தூங்கலாம்ப்பா அது வரைக்கும், அப்படி டோர் லாக் பண்ணி இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு நவகிரகங்கள். அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி சூரியன். சூரியன் நீசமாக இருக்கார், ஆனால் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் துணிச்சல். அதோட சுக்கிரன் சேர்ந்துட்டார், நீசபங்கம் ஆயிட்டார். நீசபங்க ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அப்போ வலு கூடுது. மறுபடியும் குரு நல்ல இடத்துல இல்லை. இப்போ திரும்ப டிசம்பர் 6 வக்ரமாச்சுன்னா அப்புறம் மே வரைக்கும் நல்ல இடத்துக்கு வரும். பண செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு முதலீடுகளில் கொஞ்சம் யோசித்து பண்ணணும். சனி வக்ரம் இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்லைங்க. குரு அஷ்டமத்தை பார்க்கறது இன்னும் சிறப்பு. அந்த வகையில் கடந்த 3ஆவது மாதத்துலேருந்து 10ஆவது மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. டிசம்பர் 6 வரைக்கும் சில காரியங்களை நீங்கள் சாதிச்சுக்குவீங்க, சில முயற்சிகள் எடுத்துக்குவீங்க. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களுக்கான முயற்சி கூடுதலாக நன்மை நடக்கும். ஏதாவது ஒரு பொருள் வேணுன்னா கூட வாங்க முடியும், ஈஸியாக கிடைக்கும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் இந்த வாரத்தில் இருந்தாலும் சந்திரன் அஷ்டமத்தில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் மதியம் வரைக்கும் இருக்கிறனால கொஞ்சம் போக்குவரத்து பேச்சுவார்த்தை கொடுக்கல் வாங்கல் ஞாயிறு திங்கள் செவ்வாய் மதியம் வரைக்கும் கொஞ்சம் கவனம். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு குலதெய்வம். அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன் நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்கார். அதாவது ராசியிலேருந்து 3ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதாவது விருச்சிகத்தில் இருக்கிறார். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அது சிறப்பு. ஆக சுக்கிரனுடைய பலம் உங்களுக்கு பணத்தை கொடுக்கும். 9க்கும் அதிபதியாக இருக்கிறனால ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உங்கள் சொல்லு வெல்லும். நீங்கள் ஒன்று பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும், பாராட்டு கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னீங்கன்னா அது நடக்கும். சரியில்லாதவங்க உங்களை விட்டு விலகி செல்வாங்க, நல்லவங்க உங்களோட சேருவாங்க. ஆக பொருளாதார ரீதியான விஷயம் உங்களுக்கு மேம்படும். வரவேண்டிய பணம் சேரும். வாக்கில் குடும்பத்தில் சுக்கிரன் அந்த வீட்டுக்கு அதிபதி, 9க்கும் அதிபதி. மிகச்சிறந்த உங்களுடைய பேச்சு அது ஒரு சிறப்புமிக்க ஒரு பலன்களை தரும். அதான் 2 குடைன்னு இருந்தால் வாக்கு பலிக்குன்னு சொல்கிறது. அந்த பேச்சில் இனிமை. ஒரு மேடையில் பேசுனீங்கன்னா பாராட்டு பெறுவீங்க, கைதட்டல் பெறுவீங்க, விருதுகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கல்வியில் சிறப்பு இருக்குது. குழந்தைகளுக்கு உங்களால் நன்மை ஏற்படும். தொழில் அதிக லாபத்தை கொடுக்கும். ஆக சிறப்புக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுத்தாலும் செவ்வாய் மதியத்துக்கு பின்னும் புதன் வியாழன் மதியம் வரைக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும்போது போக்குவரத்து பேச்சுவார்த்தை கொடுக்கல் வாங்கல் கவனம். மற்ற வகையில் குரு அற்புதமான இடத்துல இருக்கு. உங்கள் ராசி அதிபதி பார்க்குது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஒரு சின்ன அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லியிருந்தா கூட நீங்கள் அடுத்த மாதம் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ போய் செக் பண்ணினா அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதான் குருவோடைய அருள். அதுதான். அதனால தான் குரு நல்ல இடத்துல இருக்கும்போது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது. வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு துர்க்கை அம்மன். அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும் சுவாதி 4 பாதங்களும் விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதி ராசியிலேயே வலுப்பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்று ஜம்முன்னு அமர்ந்திருக்காரு. 2ஆம் இடத்துல புதன் இருக்கார். நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் கொடுக்குமானா கொடுக்கும். செவ்வாய் மதியத்துக்கு பின் வியாழன் மதியம் வரைக்கும் சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்புறம் 8ஆம் இடத்துக்கு போவார். வியாழன் மதியத்துக்கு பின் வெள்ளி சனி. சந்திரன் அஷ்டமத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஆனால் அதே சமயம் புதனை பார்ப்பார். ஆன்மீகத்துக்கு ஒதுக்கிடுங்க அந்த நாள். ஆக வியாழன் மதியத்துக்கு பின்னும் வெள்ளி சனியும் எங்காவது முக்கியமாக கோயிலுக்கு போகணும்னு இருந்துச்சுன்னா போயிட்டு வந்துடுங்க.
அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த வாரம் ஆன்மீகத்தில் ஒரு சிறப்பு கொடுக்கும். சனி 6 இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனம், மிஷினரிஸ் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, இரும்பு பொருட்கள் உங்களுக்கு வந்து சேரும். சார் 1 வருஷம் ஆகும் சார் அது ஆர்டர் பண்ணால். ஆனால் என்னன்னு தெரியல, வேற ஒருத்தர் ஆர்டர் பண்ணார், அவரால் வாங்க முடியல, எனக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு உடனே கிடச்சிருச்சு சார். உண்மையில் அது யோகம்தான், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு கூட சில பேர் நினைப்பீங்க. அப்படி ஒரு சந்தர்ப்பமெல்லாம் வரும். ஆக சாதக சந்தர்ப்பம் இருக்குது. வியாழன் மதியத்துக்கு பின் சனிக்கிழமை வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து நடந்தால் இந்த வாரம் சிறப்புக்குரிய வாரம். வழிபாடாக உங்களுக்கு மகாலட்சுமி. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்டை 4 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதி ராசியிலேயே வலுப்பெற்றுட்டார். புதன் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கார். சுக்கிரன் 12 இருக்கலாங்கிற ஒரு 8-12 சுக்கிரன் இருக்கலாங்கிற ஒரு விதி. அந்த அடிப்படையிலும் பரவாயில்ல. குரு நல்லிடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார், ராசி அதிபதியை பார்க்குறார், சிறப்பு. சனி 5 இருக்கிற சனியை பார்க்குறார், சிறப்பு. அது இந்த ராசிக்கு இந்த வாரம் சிறப்பு. அதிக நன்மைகள், முன்னேற்றமான வாய்ப்புகள், புதிய முயற்சி, காரிய தடை நீங்கிறது, குழந்தைகளுக்கான முயற்சியில் உங்களுக்கு எளிதில் மற்றவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறது, கல்வி உயர்வு, வெளியூர் வெளிநாட்டு பயணம் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி லாபம், பொருளாதார ரீதியாக நீங்கள் திடீர்னு உயர்வை பெறக்கூடிய வாய்ப்பு, கடன் அடையக்கூடிய நிலை, வாகனம் புதித வீடு வந்து சேரக்கூடிய நிலை உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு அதிர்ஷ்டம் கூடி வரும்னு சொல்லக்கூடிய, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான அந்த ஒரு நிலை வெளிப்படுறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் முருகக் கடவுள். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும் பூராடம் 4 பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். குரு அஷ்டமத்தில் தான் இருக்கார். ஆனால் அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. கல்வியில் விருத்தியாகும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், தாயாருக்கு இருந்து வந்த உடல் பிணி அகலும் அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் சின்ன தொந்தரவு இருக்காமல் இருக்காது. மருத்துவ செலவுகள் இல்லாமல் இருக்காது. 4ஆம் இடத்துல சனி, தாயாருக்கு உடல் பிணி இல்லாமல் இருக்காது. ஒரு 10 நாளாவது வீட்டில் ரெஸ்ட் எடுத்தாங்கிற மாதிரி பேர் வரப்பாக்கும். வயசானவங்களை 60 வயசுக்கு மேலே அவங்களுக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரொம்ப முடக்கும். ஆமாங்க, ஒரு 4-5 மாதமாக அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறேன். அது எப்படி குழந்தைய வச்சு அம்மாவுக்கு சொல்கிறது? 4ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடம்னா அம்மா. ஒவ்வொரு இடத்துக்கு அந்த சனி போகும்போதெல்லாம் அந்த வீட்டை, சனி நின்ற வீட்டை பார்க்குற வீட்டையும் நின்ற வீட்டையும், அது என்ன சொல்கிறது, சனி நல்லவர் தான், ஆனால் அது கெடுக்குதுன்னு சொல்கிறது இல்லை, அதனுடைய பணியும் செய்யும், அந்த கர்மாவுடைய பணியும் செய்யும். அது தர்ம கர்மாதிபதியாக வர்றார். ரிஷபலக்கணத்துக்கு முக்கியமாக தர்ம கர்மாதிபதியாக வருவார். பொதுவாகவே உலகத்துக்கு கர்மாதிபதியாக வருவார். அதனால் அந்த கர்ம காரியங்களை அவர் செய்வார். சனி புத்தி சம்மந்தப்படும் போது அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போது கொஞ்சம் எல்லாத்துக்குமே அந்த பாதிப்பை கொடுக்காது. 30, 50, 60 வயசுக்குள்ளே அம்மாவுக்கு இருந்தால் கொஞ்சம் தொந்தரவு வரும். 60 வயசுக்கு மேலே இருந்தால் ரொம்ப முடக்கும். இப்படி தான் அனுபவத்தில் பார்த்துருக்கோம். திசாபுத்தி அடிப்படையும் பார்க்கணும். இப்போ 4ஆம் இடத்துலேயே லக்னத்துக்கு சனி இருந்து சனியில் ராகு புத்தி ஏதோ நடந்துன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப தொந்தரவு கொடுக்கும். இப்படி மனித வாழ்க்கை நிலையற்றது. இப்படி நிலையற்றதுன்னு தெரிஞ்சு நம்ம உலகமே என்றது நான் தான் கடவுள், மனுஷன் இப்படிங்கிற செகண்டில் இல்லாமல் போகக்கூடிய இப்படி இதையும் இப்படின்ட்டு இருக்குது. இப்படின்னா வேலை முடிஞ்சது. இப்படி இருந்துட்டே இத்தனை விஷயம், இத்தனை பேர் போனது வரது கண்ணில் பார்த்துட்டேன், நான் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது, மனசளவில் இருக்கக்கூடாது. எல்லா மனிதர்களும் சமம்தான். அதான் அந்த நேரத்தை பொறுத்து ஒருத்தர் கையில் மாறுது, அவ்வளோதான். அது புரிஞ்சுக்கணும். ஏன்னா எவ்வளவோ இந்த நாட்டை ஆண்டவங்க, உலகத்தையே கட்டி ஆண்டவங்களாம் இன்றைக்கி இல்லை, சாம்பலாயிட்டாங்க, மண்ணாயிட்டாங்க. அதனால் நம்மளுக்கான வாய்ப்புகள் வரும்போது வாழ்ந்துருங்க. நாளைக்குன்னு எல்லாத்தையும் தள்ளி போடக்கூடாது. அதுக்காக ரொம்ப ஓவராக போகக்கூடாது. 10 தலைமுறைக்கு வேணும்னு நான் சொத்து சேர்க்குறேங்க, எங்கள் இதெல்லாம் என்னங்க 10வது தலைமுறை அடுத்த தலைமுறையே இருக்கா இல்லையோன்னு சொல்ல முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம், திடீர்னு பூமி இல்லாமல் போகலாம். அதனால் இன்றைய நாள் இந்த உடம்பு நல்லா இருக்குது, நல்லா சாப்பிடுங்க, பிறருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ண முடியாட்டி தொந்தரவு பண்ணாதீங்க. அதுலேயும் மண்ணுக்காக மட்டும் யாருக்கும் தொந்தரவு பண்ணாதீங்க. அந்த பாவம், அந்த சாபம் மட்டும் அது விடவே விடாது. எத்தனை பரிகாரம் பண்ணாலும் முடியாது, எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டாலும் முடியாது. அது உங்களுக்கு தெரியும். அதனால் வழிபாட்டுக்குரிய தெய்வமாக நீங்கள்
இந்த வாரம் உங்களுக்கு எடுத்துக்கிறது தட்சிணாமூர்த்தி. அடுத்தது வந்து மகர ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு வந்து கிரக நிலையோட போக்கில் இந்த சனி வக்ரம் இந்த 28ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். குரு நல்ல இடத்துல அற்புதமாக இருக்கு. ஒரு புதுசாக கல்லூரி தேர்வு செய்கிறது, ஸ்கூல் தேர்வு செய்கிறது, படிப்பில் முன்னேற்றம், ஆரோக்கிய மேன்மை. தீராத நோயின்னு நினச்சிட்டு இருந்தேங்க, இந்த டாக்டர்கிட்ட போனோம், அவர் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் போங்க அப்படின்ட்டார். எனக்கு இப்போ தாங்க நிம்மதியாக இருக்குது. எத்தனை கோடி சொத்து இருந்து என்னங்க பண்ணுறது? உடம்பு நிம்மதியானுங்க முக்கியம், ஆரோக்கியம் தானே முக்கியம், குடும்பத்தில் அன்பு தானுங்க முக்கியம். அன்பாக இருக்கணுங்க, ஆரோக்கியமாக இருக்கணும். 1000 கோடி சொத்துலாம் எனக்கு வேண்டாங்க அப்படின்னு ஒரு மனநிலை வரும். பணம் பணம் பணம்னு வெறியெடுத்து சுற்றிட்டு இருந்தவங்க கூட அப்படி நினைப்பாங்க. அப்படி நினைப்பீங்க. நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம், நம்ம பேச்சு பெருசாக தெரியுது நம்மளுக்கு. ஒரு குழந்தை பேசிகிட்டு இருந்தது, 5 வருஷத்தில் திடீர்னு பேச்சு வந்துருச்சு. அவங்க தாத்தா பாட்டி பதறி அடிச்சுட்டு வராங்க. இப்போ திருச்செந்தூர் போய் ஒரு மொட்டை அடிச்சுட்டு கடையில் குளிச்சுட்டு வாங்க பேசுவோம், ஆனால் பூர்வீகத்துக்கு அனுப்ப வேண்டாங்க. ஏன்னா 5 வருஷம் வரைக்கும் பூர்வீகத்துக்கு அனுப்பாமல் இருந்து அங்கே போய் 10 நாளில் பேச்சு வந்துருச்சு. இப்போ பூர்வீகம் எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு பாருங்கள். எல்லாம் மண்ணு பெருசுன்னு இருக்காதீங்க. அது 1000 கோடிக்கு விதிச்சாது. நம்ம உடம்ப எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. குழந்தைங்க வாரிசுகள் எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. அதனால் அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அதை கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தர் அனுபவப்பட்டவங்க சொல்லிட்டு போகும்போது புரிஞ்சுக்கணும். எனக்கு நிறைய அனுபவம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னா புரிஞ்சுக்கணும். எதுக்காக சொல்கிறேன்? உங்களுக்கு சொல்கிறதுனால எனக்கு என்ன வரப்போகுது? நீங்கள் எல்லோரும் வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்த்து நான் பெரிய கோடீஸ்வரனாக போகிறதில்ல, அதுக்காகலாம் பேசலை. என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். பழமரம் எப்படி காய்க்குது, பறவைகள் சாப்பிடுது, காசு வாங்குதா பறவைக்கிட்ட, அந்த மாதிரி என்னுடைய கருத்துக்களை உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் நான். அது புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சுக்கிரனுடைய போக்கு அற்புதம், புதனுடைய போக்கு அற்புதம், செவ்வாயோட போக்கு அற்புதம், சனியோட போக்கு அற்புதம், குருவோட போக்கு அற்புதம். என்னங்க சூரியனும் கூட பரவாயில்லைங்க. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு வந்து அத்தனையுமே சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் எண்ணியது ஈடோயிரும், உங்களுடைய கவலைகள்லாம் தீரும். சிறப்புக்குரிய வாரம், வழிபாட்டுக்குரிய தெய்வம் அம்மன். அடுத்தது வந்து கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சனி. சனி வாக்குஸ்தானத்தில் இருக்குது. பேச்சில் கவனம், பண விஷயத்தில் கவனம், ஒரு கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி ஒருத்தர் வாக்கு கொடுக்கறது கவனம். நான் அதை பார்த்துக்கிறேங்க. அப்போ அதுக்கப்புறம் அதை நிறைவேற்ற முடியலன்னு என்ன ஆகும்? மனசு மாறிடுவீங்க. சில பேர் டக்குன்னு சொல்லிடுவாங்க, அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து அப்புறம் அதை நடத்த மாட்டாங்க. அந்த வாக்கு கொடுக்கறது பார்த்து கொடுக்கணும். 2ல் சனி. பேச்சு கடுமையாக இருக்குது, கோவப்படக்கூடாது. கோவம் நம்மளை தான் பாதிக்கும், பிறரை பாதிக்கிறத விட. நம்ம விட்டு அவங்க விலகி போயிடுவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பாவம், அப்படி சகிச்சுட்டு அப்படியே பொறுத்து அப்படியே கண்ணில் தண்ணி விட்டு விதியேன்னு வாழ்வாங்க. அது இன்றைக்கி இருக்கிறவங்களும் அப்படி இல்லை, அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்தாங்க. இன்றைக்கெல்லாம் வேலை பாருன்றுவாங்க. அதனால் எல்லோரும் கூட நம்ம கரெக்டாக போனால் தான் நம்மளுக்கு கூட எல்லோரும் கரெக்டாக போவாங்க. நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி தான் மற்றவங்க நடந்துக்குவாங்க. அதை புரிஞ்சுக்கணும். அப்போது செவ்வாய் வந்து 10ல் திக்பலம் பெற்றிருக்கு. சுக்கிரன் 8லேருந்து 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கு, பரவாயில்ல. குரு 6ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. ஆனால் இந்த வாக்கு சனியை பார்க்குறது பரவாயில்ல. ஆக இந்த வாரம் மோசம் இல்லை, ஆனால் கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுத்தால் நற்பலன் அடையலாம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம். அடுத்தது மீனராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். குரு அற்புதமாக உங்கள் ராசியை பார்க்குது. லக்னத்தில் இருக்கிற ராசியில் இருக்கிற சனியை பார்க்குது, பரவாயில்லைங்க. ஆனால் சுக்கிரன் 8க்கு போயிடுச்சு சார். அது போகும், சுக்கிரன் 8ல் இருக்கலாங்கிற ஒரு விதி. ஆனால் 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. குரு 5ஆம் இடத்துலேருந்து அதை பார்க்குது. இதுதாங்க பெருசு. ஏங்க ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே ஒருத்தர் சொன்னாங்க, எங்கள் அந்த ஜோசியர்கிட்ட போனோம், அந்த தோசை இருக்குது, இந்த தோசை இருக்குது, இந்த 5 கிரகம் ஒன்றா இருக்கக்கூடாதுங்கிறாங்க, இந்த கிரகம் இங்கே இருக்கக்கூடாதுங்கிறாங்க, அந்த கிரகம் அங்கே இருக்கக்கூடாதுங்க, என்ன சார் பண்ணுறது அப்படின்னு. ஆமாங்க, இருக்கக்கூடாது, என்ன தான் பண்ணுறது அப்படி. ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அதையும் சொல்லணும், அதை தான் மாற்றி வைக்க முடியுமா? முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வாழ்கிறதுன்னு இல்லை கற்றுக் கொடுக்கணும். அதோட போன உடனே உனக்கு அங்கே அந்த கிரகம் இங்கே இருக்குது, இந்த கிரகம் இங்கே இருக்குது, அது அங்கே இருக்கிறனால நீ அப்படி ஆயிடுவேன், நீ இங்கே இருக்கிறனால இப்படி ஆயிடுவேன், இப்படியா ஜோதிடம் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. எடுத்துடனே நான் எல்லாம் பார்க்குறத ப்ளஸ் தான் பார்ப்பேன், மைனஸ் விட. சொத்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்பேன். 1000 கோடி இருக்குன்னா, இப்போ கடன் எவ்வளோ இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன். 300 கோடி இருக்குன்னா அவன் என்ன பண்ணி போடும்?
அதாவது 10 லட்சம் கையில் வச்சுருக்கிறவனுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கடன் என்னொழி போடு, உனக்கு 1 லட்சம் கடன் இருக்குது, உனக்கு 1 லட்சம் கடன் இருக்குன்னு. ஏங்க அடிபட்டு போனால் டாக்டர் ஏதாவது ஏப்பா விழுந்த, நான் ஒழுக்கமாக ஓட்டியிருக்கலாமில்ல ஏதாவது கேட்டாரா? ஏன்னா அதை கேட்டு பிரயோஜனம் இல்லைன்னு டாக்டருக்கு தெரியும். உடனே ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார், அதை சரி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவார் டாக்டர். நீங்கள் காய்ச்சல் வந்து போனீங்கன்னா எதுக்கு அங்கே தண்ணி குடிச்சு இதுக்கு அங்கே தண்ணி குடிச்சுன்னா கேட்குறாரு. காய்ச்சலா வாப்பா இந்த ஊசி போடு, போய் ரெஸ்ட் எடுங்க, ரெடி ஆயிரு. டாக்டர் மாதிரி இருங்க ஜோதிடர்கள், அப்படி சொல்கிறேன் நான். அதனால் ஒரு ஜாதகம் இப்படி இருக்குன்னா அது அப்படி தான் இருக்கும். அவங்க பிறப்பு அப்படின்னா அப்படி தான் இருக்கும், விதிப்படி அப்படி தான் இருக்கும். அதுக்கேற்றாப்பில் அவங்க என்னென்ன காலத்தில் எப்படி நடந்துக்கணும், எப்படி வாழ்ந்துக்கணும், அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்கும். அப்படி ஒரு வீடு கட்டணும்னா சரிங்க, எவ்வளோ பெருசு வேணாலும் கட்டிக்குன்னா நல்ல திசை நடந்து, அது திசை யோகம் இருந்து நல்ல திசையாக நடந்துன்னா பண்ணிக்க சொல்லிடலாம். சரி புத்தி மட்டும்தான் வந்திருக்கு, நல்ல யோக ஜாதகம் தானே, கொஞ்சம் கடன் பெருசாக வாங்காமல் பண்ணிக்கங்க. இது இந்த கிரகம் அங்கே இருக்குது, இந்த கிரகம் அங்கே இருக்குன்னெல்லாம் சொல்லக்கூடாது. பொதுவான பலன் தான் சொல்லணும், நல்லா இருக்கிறது சொல்லலாம். பலவீனத்தையே சொன்னால் அதே மைண்டில் பதிஞ்சு நம்ம எதுக்குமே உபயோகம் இல்லாத ஆள்னு அவர் சொல்லிட்டாரு, அது ரொம்ப பிரபலமாக வேறு இருப்பார், இப்படி சொல்லிட்டாரு நீ அவ்வளோதான் நம்ம லைஃப்னு போய் முடங்கி போயிடுவான். அதனால் எண்ணங்களை மேம்படுத்தக்கூடிய வகையான பேச்சுக்கள் ஜோதிடம்னு சொன்னாங்க முன்னோர்கள். அது மனதை திடப்படுத்தக்கூடியது. ஜோதிடர், ஜோதி ஒரு இருட்டுக்கு விளக்கு போன்றவர். விளக்கு வைக்கிறதுக்கு போட்டு ஊதி இணைக்கக்கூடாது. ஆக நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு போலிய சொல்ல, ஜாதகத்தில் ஒரு திசாபுத்தி நடக்கும், இருந்தாலும் கோட்சாரத்தில் ஜென்மத்தை குரு பார்க்குறது நல்லது, ராசியாதிபதி வலுப்பெற்றிருக்கிறது நல்லது, 9 குடையனும் பார்க்குறது நல்லது, ஆன்மீக நாட்டை அதிகரிக்கும். அப்போ கோயிலுக்கு போங்க, அப்போ பரிகாரங்கள் ஏதாவது செய்யணும்னா இந்த சமயம் செய்யுங்க, பலன்கள் கிடைக்கும். தெய்வ மந்திரங்களை படிங்க, அதிகமாக ஒரு எண்ணத்தை சுத்தப்படுத்திக்குங்க. இந்த சூழலை நீங்கள் எப்படி கடக்கணுங்கிறது அது உங்களுக்கே புரியும். அடுத்தவங்க ஆலோசனை சொல்கிறதோடு உங்களுக்கு புரியும். இறைவனை வழிபட்டால் என்ன பலன்னா நம்மளுக்கு புரியும். இயல்பாக இந்த அறிவு விருத்தி ஆகும், நம்மளுக்கு புரியும். இப்போது ஒரு இருட்டாக இருக்குது, படித்தா புரியல, வெளிச்சமாக இருந்தால் படித்தா புரியும்ல, படிக்க தெரிஞ்சவனுக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரம், நல்ல சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய வாரம். உடம்பு ரீதியாக பாதிப்புகள் இருந்தால் கூட போன ஒரு மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் ஒரு பிரச்சனையை சந்திச்சிருந்தீங்கன்னா இந்த ஒரு 10-20 நாளாக கொஞ்சம் பரவாயில்லைங்க அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. முதல்ல இப்போ பரவாயில்லைங்க, ஆரோக்கியம் பரவாயில்ல, பண வரவு பரவாயில்ல, கொஞ்சம் தெளிவாக இருக்குது, தூக்கம் நல்லா வருதுன்னு சொல்லுவீங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் என்னுடைய சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், இல்லாட்டி பண்ணாதீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு எது ஒத்து வருதோ, ஒத்து வர்ற உணவு, ஒத்து வர மனுஷங்க, ஒத்து வர்ற இடம், ஒத்து வர பிஸ்னஸ், நாளை கடைப்பிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணிடலாம். இந்த வாரம் வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு விநாயகர். நேர்களை இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள் பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் எழுத்தாளர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.